உன் வாழ்க்கையை உயர்த்தும் சந்தர்ப்பத்தை தான் வாய்ப்பாக பெற்று அது உன் கரத்தில் கிடைக்கவும் போகின்றது. அந்த ஒரு பரிசு நீ எதிர்பாராத இடத்திலிருந்து நான் கொடுத்தனுப்பக்கூடிய ஆசீர்வாதம். உன் இடையே எதிர்காலம் மலரப்போவதற்கான அறிகுறி. நான் கொடுக்கும் பரிசு உன்னுடைய ஆன்மாவை தொட்டு போகும். அது உன் கையிலும் உன்னுடைய இதயத்திலும் இருக்கும். 24 மணி நேரம் என்பது ஒரு வட்டம். ஒரு நாள் சுழற்சி முடிந்ததும் புதிய தொடக்கம் தானாக வரும். இந்த 24 மணி நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் திறக்கும் காலம். நீ நேற்று இருந்த இடத்தில் இல்லை, நீ நாளைக்கு இருக்கும் இடத்தில் இல்லை. இடைப்பட்ட அந்த மாற்றம் பாபாவினுடைய திட்டமாக அமையும். மண்ணுக்குள் புதைந்த விதை மழைத்துளி கிடைத்ததும் முளைக்கும். அதுபோல உன் ஆசை பாபாவின் அருள் கிடைத்ததும் மலரும். இப்பொழுது அந்த ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைத்திருப்பதால் தான் உன் ஆசை மலரும் நேரத்தில் நீ இருக்கின்றாய். ஒரு பெரிய ஓவியத்தை முடிக்க ஒரு சிறிய துண்டு மட்டும்தான் தேவைப்படும். அந்த கடைசி துண்டை பாபா உனக்காக உன் கைக்கு நான் தரத்தான் இப்பொழுது வந்தேன். 2 கரைகளை இணைக்க ஒரு இறுதி கம்பி மட்டும் போதும். பாபா அந்த இணைப்பை தான் இப்பொழுது ஏற்படுத்த வந்தேன். நீ விரும்பும் பல விஷயங்கள் உன் கைக்கு வராமலேயே இருந்திருப்பது அவை வரும் நேரம் இன்னும் வராததால் இப்பொழுது அந்த நேரம் வந்து விட்டது. உன் கையில் ஒன்றை வைத்து உன் முகத்தில் சிரிப்பை காண நான் விரும்பி விட்டேன். நீ அதை பெற்ற பின் உன் இதயம் எனக்கு நன்றியை கூறும். சரியான நேரத்தில் வரும் ஒன்றுதான் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தியை பெறும். மனமும் கைகள் திறந்திருப்பது போல மனமும் திறந்திருக்க வேண்டும். பாபா தருகின்ற பரிசை ஏற்பதற்கு அதிசயங்களை அதிகரிக்கக்கூடிய விஷயம் நன்றி சொல்லக்கூடிய மனம். நன்றியை இப்பொழுதே சொல், முன்னே சொல், பின்னே தானாக அதிசயம் நிகழும். சூரிய உதயம் முதல் அஸ்தமனம் வரை வாழ்க்கையின் புது பிறப்பு முதல் நிறைவு வரை என்பது போல இந்த 24 மணி நேரம் உன்னுடைய வாழ்க்கை கதையே மாற்றி மிகப்பெரிய ஒன்றை உன் கரம் வந்து சேர்க்கும். இரவு முதல் பகல் வரை இருளிலிருந்து வெளிச்சம் வருவது போல அந்த 24 மணி நேர சுழற்சி உன்னுடைய வாழ்க்கையில் பல இன்பங்களை கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு பயணத்தின் முடிவும் மற்றொன்றின் தொடக்கமும், மனக்கவலை முதல் மன நிறைவு வரை. இப்படி இந்த 24 மணி நேரத்தின் சுழற்சி கவலையிலிருந்து நிறைவை கொண்டு வந்து சேர்க்கும். திருப்பு முனைக்கான நாள். நீ இன்றிருக்கும் நிலையை நாளை மாற்றும் நேரம் இது. உன் வாழ்விற்கான அடையாளம். நீண்ட நாள் காத்திருந்தது கிடைப்பதற்கான உத்தரவு, ஒரு ஆவணம். உன் உழைப்பின் பலன் இப்பொழுது கிடைக்கும். எதிர்காலத்தில் இன்னும் பெரிய விஷயங்கள் வரப்போவதற்கான அடையாளம். நான் தரும் பரிசு உன்னுடைய மனம் விரும்பியதும் உன்னுடைய உழைப்புக்கேற்றதை நான் கிடைக்க செய்வதும் உன் வாழ்க்கையில் நல்லதை தரக்கூடிய ஒன்றுதான். இந்த விஷயம் இவ்வளவு விரைவில் எப்படி நடந்தது? பாபா உன்னுடைய பாதையை முன்னே திட்டம் தீட்டி வைத்திருந்தேன். யாரோ ஒருவர் நீண்ட நாட்களாக உன்னை பார்த்து சரியான நேரத்தில் உதவ முடிவு செய்வார். உனக்கு தேவையான செய்தி தரும் ஒருவரை திடீரென நீ சந்திப்பாய். பூக்கும் காகித மலர். சில காகித மலர்கள் நீரில் நனைத்தவுடன் விரிந்து விடும். அதுபோல உன் ஆசை பாபாவின் அருள் தொட்டவுடன் விரியும். நீண்ட இரவுக்கு பின் விடியல் வரும் அல்லவா? இரவு எவ்வளவுதான் நீண்டிருந்தாலும் விடியல் தாமதிக்காது. அதுபோல உன்னுடைய நன்மை வரும் நேரம் தவறாது. நீ பெற்ற பரிசு இப்பொழுது உன் கையிலே இருக்கின்றது. அதற்கு பின்னால் என் கரம்தான் உள்ளது. அன்போடு உன் வாழ்க்கையை நான் வடிவமைத்திருக்கின்றேன். உன் கையில் வந்து சேருவது சிறியது போல தோன்றினாலும் உன் எதிர்காலத்திற்கான பெரிய கதவை திறக்கக்கூடியது. நல்லது நடக்கும்.